இதை பார்த்து அந்த ஓனர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ நம்மளோட பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அதோட கவுண்டிங் எவ்வளவு தெரியுமா? 2000, about 2000. அவ்வளோ பிக்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா மேல இருந்து கீழ இருந்து வந்து கடல்ல விழுந்து செத்து போச்சு. சரிங்களா? இவங்க உடனே ஊருக்குள்ள போனாங்க. ஊருக்குள்ள போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஜீசஸ் பக்கத்துல அந்த லீஜன் ஸ்பிரிட் ஒரு பர்சன் மேல இருந்துச்சுல்ல, ஒரு மேன் மேல. அவங்க ஜீசஸ் பக்கத்துல அது வரைக்கும் ட்ரெஸ்ஸே போடாத அந்த மேன், அவங்க எங்க வாழ்வாங்க தெரியுமா? டோம்ஸ்ல தான் வாழ்வாங்களாம் அவங்களோட வாழ்க்கையே. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நேரம் டே அண்ட் நைட் கத்துக்கிட்டே இருப்பாங்களாம், சத்தம் போட்டுட்டே இருப்பாங்களாம். அப்போ மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. எப்போ அந்த மேன் என்ன பண்ணுவாங்களாம்? கீழே இருக்க ஸ்டோன் எடுத்து அவங்கள கட் பண்ணிக்குவாங்களாம், பிரிச்சுக்குவாங்களாம், கட் பண்ணிக்குவாங்களாம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பர்சனை இப்ப இந்த ஊர் மக்கள்லாம் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பரா உட்காந்துட்டு இருக்காரு, அவரோட மைண்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, அவர் நார்மலா இருக்காரு. அதை பார்த்த உடனே மக்களுக்கு ஆச்சரியம். ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களோட பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுங்க. அவங்க வச்சிருந்த பிக்ஸ் எல்லாம் என்னாச்சு? செத்து போச்சுங்க. அதனால ஜீசஸ் கிட்ட என்ன சொல்லிட்டாங்க? நீங்க எங்க கண்ட்ரிக்குள்ள வரவே கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஜீசஸ் என்ன பண்ணாங்க? திரும்பவும் போட் ஏறி அவங்க என்ன பண்றாங்க? ஜெருசலேமுக்கு கிளம்புறாங்க. அப்போ அந்த மேன் இருந்தாங்க பார்த்தியா, ஜீசஸ் வந்து டெலிவர் பண்ணாங்கல்ல, அந்த மேன் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஜீசஸ் கிட்ட கேட்கறாங்க, நானும் உங்களோட வந்துடும் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ ஜீசஸ் சொன்னாங்க, காட் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, உனக்கு காடோட கிரேஸ் கிடைச்சதுல்ல, நீங்க ரிலீஸ் ஆயிருக்கீங்கல்ல டெவில் கிட்ட இருந்து. சோ நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு கிடைச்ச அந்த நன்மைய நீங்க உங்க ஊர்ல எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க, உங்க ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க கொலீக்ஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வந்து அந்த பர்சனை அனுப்பிச்சுட்டாங்க. அந்த பர்சன் என்ன பண்ணாங்க தெரியுமா? தெக்கோபோலியில ஃபுல்லா போயிட்டு ஜீசஸை பத்தி ப்ரீச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேன் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் அந்த மேனு எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஃபுல்லா எப்படி இருக்கு இந்த மேனோட ஹார்ட் எப்படி இருக்கு? அப்படியே டெவிலோட எல்லா ஸ்பிரிட்டும் இதுக்குள்ள இருக்கா மாதிரி இருக்குல்ல, அப்படிதான் அவங்க இருந்தாங்க. ரொம்ப அழுக்கு படிஞ்சு யாருக்குமே யூஸ் இல்லாம இருந்தாங்க. ஆனா ஏசப்பா வந்து அவங்களோட ஹார்ட்ல வந்த பிறகு அவங்க எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? ஏசப்பாவுக்கு ஒபே பண்றவங்களா, ஏசப்பா சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவங்களா, ஏசப்பாவை பத்தி எல்லாருக்கும் ப்ரீச் பண்றவங்களா மாறிட்டாங்க. நாம அப்படிதான் இருக்கணும். ஒருவேளை நம்ம இது வரைக்கும் நமக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ சின்ன சின்ன அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, உங்ககிட்ட இந்த கேரக்டர் இருக்கு, நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, நீ சரியில்லை, நீ குட்டா மாறு அப்படி அம்மா சொல்லியிருப்பாங்க, டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் நாம விட்டாதான் ஜீசஸ் நம்மோட ஹார்ட்ல வந்து வாசம் பண்ணுவாங்க, வாழ்வாங்க. ஜீசஸ் நமக்குள்ள இருந்தா நாம எப்படி இருப்போம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருப்போம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருப்போம். சரிங்களா? நம்மளோட கொலீக்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கலாம். சரிங்களா? இன்னோட மெமரி வர்ஸ் பார்ப்போமா? இன்னைக்கு டிஃப்ரெண்டா மெமரி வர்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். எப்படி தெரியுங்களா? நாம டயல் பண்ண போறோம். ஜீசஸ் என்ன பண்ண போறாங்க? அங்க இருந்து நமக்கு
பவுல்ல இருக்கு. நான் எந்த கிளாஸ்னு சொல்றேன், அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட நேம்ஸ் இந்த பவுல்ல இருக்கும். ஒருவேளை பிரைமரியோட நேம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாதுல்ல. ஸோ ஆன்டி அவங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் சேர்ந்து சொல்லணும். இல்லை பெரிய பிள்ளைங்களோட நேம்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இதுல என்ன இருக்கு, 2 தீமோத்தி 2:21 இருக்கு இல்லையா. 2 ஒரு முறை நீங்க டயல் பண்ணணும், இன்னொரு முறை 2 டயல் பண்ணணும், இன்னொரு முறை 1 டயல் பண்ணணும். அப்போ ஜீசஸ் கால் பண்ணும்போது இந்த ரிசீவர் எடுத்து காதுல வச்சுட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணணும், பெரிய பிள்ளைங்களா இருந்தா இதுல இருக்க மெமரி வேர்ஸை நீங்க ரீட் பண்ண அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகேங்களா? இன்னைக்கு மெமரி வேர்ஸ் பத்தி கற்றுப்போமா? ஃபர்ஸ்ட் பிரைமரி. வர Rafika? ரோஃபிகாக்கு நான் ஒன் டைம் வந்து சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் ரோஃபிகா என்ன பண்ணுவாங்க, திருப்பி சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க நம்பர் இருக்கு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண வெசல்ல 2 தீமோத்தி 2:21. 2 தீமோத்தி 2 ஒன் டைம் டயல் பண்ணணும், திரும்பவும் 2 டயல் பண்ணணும், திரும்பி 1 டயல் பண்ணணும். இப்போ ஜீசஸ் கால் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரிசீவரை காதுல வச்சுட்டு சொல்லுவோமா? ரோஃபிகா காதுல வச்சுக்கோ, ஆண்டி சொல்ல திரும்ப சொல்லு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் ரோஃபிகாக்கு சொல்லுவேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? Therefore, if anyone cleanses himself from the letter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepare for every good work. 2 Timothy 2:21. பிரைமரி இன்னொரு முறை எடுத்துருவோமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல ரோஃபிகா உட்காந்துக்கோங்க. Stefano. வாங்க. நீங்க எப்படி டயல் பண்ணா ஆண்டி சொல்லி கொடுத்தனா அரிசி வர சரியா வைங்க. அப்புறம் ஜீசஸ் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. டயல் பண்ணுங்க. சொல். ரிசீவர் எடுத்துங்க, ரிசீவர் எடுங்க, ரிசீவர் கையில் எடுங்க. Timothy 2 Timothy 2:21. 2 டயல் பண்ணுங்க. 2 டயல் பண்ணுங்க. ரிசீவரை கையில வச்சுக்கோங்க. ரிசீவரை கையில வச்சுக்கோங்க. ரிசீவரை அத கையில வச்சுங்க. 2 டயல் பண்ணுங்க. 2 எங்க இருக்கு? 2 சுத்தி கொடுங்க. 2 1. இப்ப சொல்லலாமா? Therefore, if anyone cleanses himself from the letter, he will be
for every good work. Amen. Amen. Miss எல்லாரும் எடுத்து Learn பண்ணலாமா? No playing, no playing, no playing. 2 Timothy 2 டைப் பண்ணுங்க 2 இப்படி சுத்தி வாங்க 2 2 2 1 ஜீசஸ் கால் பண்றாங்க therefore if anyone therefore நீங்க சொல்லுங்க therefore if anyone cleanses himself from the letter he will be a vessel for honor sanctified and useful for the master prepared for every good work. Amen. Go, go, go. Second Timothy 2:21. Therefore, If anyone cleans சொல்லுங்க, சொல்லுங்க, himself சொல்லுங்க. from the later, he will be a vessel for honor. நம்ம இங்க நீங்க சொல்லுங்க அவங்க சொல்லுவாங்க ஓகே therefore ஸ்டார்ட் பண்ணுவோமா therefore if anyone cleanses himself from the latter he will be a vessel for honor sanctified and useful for the master prepared for every good work. போர் அடிக்குதா cleanses himself from the latter he will be a vessel for honor sanctified and useful for the master prepared for every good work. Amen. வெட்கப்படக்கூடாது நம்ம செய்யறது ஒன்றும் ஏசப்பாக்காக தானே ஏசப்பா அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காங்க உங்க எல்லாரையுமே சரிங்களா அங்கிருந்து உங்களுக்கு பிளஸிங்ஸ் வேணுமா வேண்டாமா வேணும்ல அப்ப நீங்க வெட்கப்படலாமா நம்ம செய்யற ஒவ்வொன்றும் காட் கிட்ட இருந்து நமக்கு என்ன ஆகும் பிளஸிங்ஸ் கிடைக்கும் சரிங்களா Therefore, if anyone cleanses himself from the later, he will be a vessel for honor, satisfied and useful for the master, prepared for every good work. 2 Timothy 2:21. உனக்கு இருக்கு. போன கையில் எடுங்க போன கையில் Therefore, if anyone cleanses himself from the later, he will be a vessel for honor,
useful for the master, prepared for good work. 2 Timothy 2:20. கிளாப் பண்ணுங்க. நான் டைப் பண்றேன். 2 1. Therefore, if anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepared for every good work. 2 Timothy 2:20. கிளாப். Ready, start. Therefore, if anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepared for every good work. 2 Timothy 2:21. கிளாப். அப்புறமா உங்களை யாரையாவது நான் சூஸ் பண்ணுவேன் டு டூ த கேரக்டர். சரியா குட்டி பிள்ளைங்க ரெடி? அதனால கவனமா பார்க்கணும். எஸ்டர், ரொம்ப விளையாடி பசிக்குதுடி. ஏதாவது சாப்பிடலாம் போல இருக்கே, என்ன பண்ணலாம்? எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு ரோஸ். வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடுவோமா? ரொம்ப நாள் வெளியே வந்து இருக்கும். ஆமாடி, நம்ம வீட்டுல போய் பார்ப்போம். அம்மா அப்பா கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். ஓகே, எர்பின் வந்து இப்போ நம்ம கூட வந்து ஆக்ட் பண்ணுவான். எர்பின் எட்ராய் எர்பின் ஓகேவா? ஓகே, பேசுறவங்க இங்க ஸ்டேஜுக்கு வரணும், பேசக்கூடாது. ஐயோ, நடக்கவே முடியல எஸ்டர், அவ்வளவு பசிக்குது. அம்மா, நீ அம்மாவை காணோமேடி. அப்பாவையும் காணோம். வீட்டுல யாருமே இல்ல போல இருக்கு. சரி, நமக்கு யார் சாப்பாடு கொடுக்கலாம்? அக்கா இருக்கா, அக்காட்ட கேட்போமா? சரி, வா கேட்டு பார்ப்போம். அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா, சாப்பிட ஏதாவது இருந்தா கூட. அம்மாவும் இல்ல வீட்ல, அப்பாவும் வீட்ல இல்ல, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? சாப்பாடு கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கே. ஐயோ, என்னால முடியாதுப்பா. எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. கண்டிஷனுக்குலாம் நான் என்னால முடியாது. கண்டிஷன் ஒத்துக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. எஸ்டர், நமக்கு கண்டிஷனுக்கு ஒத்துக்கலைன்னா அக்கா நமக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. பேசாம ஒத்துக்கலாமா? சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, ஓகே கண்டிஷன் எல்லாம் இன்னைக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஓகே, நீங்க முதல்ல கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் பாருங்க நாங்க எப்படி முடிக்கிறோம்னு. பாருங்க, 2 பனானா இருக்கு. இந்த 2 பனானாவை கையை மடக்காம சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? கை மடக்காமங்களா? சாப்பிடணும். கொடுத்துடலாமா? ஓகே, கொடுத்துடலாம். இந்த பனானாவா? கண்டிஷனுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். நான் வெறும் 2 மினிட்ஸ்ல சாப்பிடுறேன். ஏன்னா நான் அவ்வளோ பசியில இருக்கேன். 5 மினிட்ஸ்ல சாப்பிடணும். ஓகே, நான் ஓகே அக்கா. ஒரு நீட்டி தான் வாங்கணுமா? சரிக்கா, கொடுங்க.
ரெடியா? ஓகே. சரி சாப்பிடலாம். இந்த குட்டி பனானாவை சாப்பிடுறது பெரிய விஷயமா? ஓகே, ஈஸியா சாப்பிடலாம் கை மடக்காமலே. ஆமா, இருக்கு வேற அக்கா நம்ம கிட்ட சேலஞ்ச் வேற பண்ணிட்டு இருக்கு. சரி, நான் இப்ப 2 மினிட்ஸ்ல இதை காலி பண்றேன்னா இல்லையான்னு பாருங்க. முடியல, எனக்கு ஐயோ கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்கும்? எஸ்தர் முடியலடா, எப்படி சாப்பிடுறது? என்னால முடியல, எனக்கு பசி வேற, எனக்கு கை வேற. சரி, எங்கேயாவது ஸ்டாண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், அதை வச்சு சாப்பிடலாம். நான் கிரியேட் பண்ணும்போது நான் வா என் கை கிட்ட வச்சிருக்கலாம்ல, நான் ஈஸியா சாப்பிட்டுருப்பேன்ல. எனக்கு எட்டவே இல்ல. எங்க வச்சாலும் முடியல எஸ்தர். என்னால முடியலையே. ஏன் பாப்பா நீங்க ஹெல்ப் பண்றீங்களா எனக்கு? நான் எப்படி சாப்பிடுறது? கையை போல் பண்ணா சரி சரி, நான் பென்கிட்ட கேட்கிறேன். பென் எனக்கு ஐடியா சொல்றேன்னு பார்க்கட்டும். இங்க விபிஎஸ் பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஐடியா தெரியும். பென் சொல்லுமா, ஆண்டி எப்படி கை விடாம சாப்பிடுறது பனானாவை? ஐடியா சொல்லுவாங்க. கை மடக்கக்கூடாதா? ஆண்டி போட்ட கண்டிஷன் கை மடக்காம சாப்பிடணுமா? ஏய், எஸ்தர். சரி, சரி. ஆண்டி பனானாவை நான் வாங்கிக்கிறேன் தானே சொன்னீங்க? ஏய், எஸ்தர், எனக்கு ஐடியா எல்லாம் இல்ல. எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. சீக்கிரம் வா, வேற ஏதாவது ஐடியா கேட்கலாம். இங்க வா. ஏ ஆமா, எஸ்தர் இங்க பாரு, என் பனானா ஓ வாய் பக்கம் வந்துடுது. அவங்க வீட்டுக்கு கையால செஞ்சுட்டு நமக்கு தெரியாம போச்சே. சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சா? கமல் இருந்தால் ஏற்ற காலத்துல அனுப்புவோம். அப்படின்னா என்ன? நம்ம குட் திங்ஸ நம்ம டயர்டா ஆகாம கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? சரியா? இந்த மாதிரி ஷேரிங் ஹெல்பிங்க நம்ம டயர்டே ஆகக்கூடாதா? நம்ம அப்படி பண்ணும்போது ஜீசஸ் நமக்கு என்ன கொடுப்பாங்க? ரிவார்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ணுவீங்களா? அரேஞ்ச் பண்றது வரைக்கும் நம்ம ஒரு Jesus has a perfect plan for each and every one. They want to be a melody, listen and obey. All the ways set apart, I'm chosen by Him. Set apart to serve, I will follow His will. I'm a way set apart, I'm chosen by Him. Set apart to serve, I will follow His will. சத்தமா
பிள்ளைங்க எல்லாரும் பாடணும். ரெடியா? So seniors பாடும்போது juniors எல்லாம் வெயிட் பண்ணுங்க. Okay, you keep quiet when seniors are singing. I am so fearfully song. Okay, ma'am. Ready? Okay. மைக் வேண்டாம், மைக் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே? யார் லவுடா பாட போறீங்க? அவங்க நல்லா பாடுவாங்க. நாங்க செக் பண்ண போறோம். எக்ஸா இல்ல நீங்க பாட போறீங்களா? 2 6 loudly. ஓகே? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ண I am போறீங்க? so fearfully, wonderfully, சத்தமா சத்தமா எல்லாரும் பாடணும். Very good. Okay. இப்ப அவங்க லவுடா பாடிருக்காங்களா நீங்க பாட போறீங்களான்னு செக் பண்ணிடுவோமா? யார் வின்னாக போறீங்க? யார் வின்னர்? யார் வின்னாக போறீங்க? நீங்களா இல்ல அவங்களா? நீங்க வின்னாக போறீங்களா? எப்படி பாடணும்? சவுண்ட் ரெடியா? ரெடியா? தெரியுதா? கைவரி எல்லாரும் சேர்ந்து பாட போறீங்க. ஓகே? ஸ்டார்ட் பண்ணலாமா? Second stanza, okay? செகண்ட் ஸ்டெப். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. start பண்ணு. பண்ணிடுமா? I am so fearfully,
இந்த சைடு போனீங்க இங்க இந்த கை நியூயார்க் கால் நியூயார்க் கால் நியூயார்க் கால் இந்த கையில நான் எனக்கு இந்த கையில வரும் உங்களுக்கு இந்த சைடு பண்ணணும் சரியா ஓகே நியூயார்க் கால் to be pure to decide every sin நியூயார்க் கால் to be pure to decide every sin for Jesus washed me and cleansed me as I came to him for Jesus washed me and cleansed me as I came to him for Jesus washed me and cleansed me as I came to him honorable blessed honorable blessed instruments of mission purpose created for the master's glory instruments of mission purpose created for the master's glory நான் பாடுறேன் நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க ஓகே blessed honorable ready start honorable blessed honorable blessed instruments of special purpose created for the master's glory instruments of special purpose created for the master's glory honorable blessed honorable blessed we are called to be pure to decide every sin we are called to be pure to decide every sin for Jesus washed me and cleansed me as I came to him for Jesus washed me and cleansed me as I came to him for Jesus washed me and cleansed me as I came to him honorable blessed honorable blessed instruments of special purpose created for the master's glory instruments of special purpose created for the master's glory honorable blessed honorable blessed exactly God instruments of special purpose created for the master's glory instruments of special purpose created for the master's glory honorable blessed honorable blessed we are called to be pure to decide every sin we are called to be pure to decide every sin for Jesus washed me and cleansed me as I came to him for Jesus washed me and cleansed me as I came to him for Jesus washed me and cleansed me as I came to him for Jesus washed me and cleansed me as I came to him honorable blessed honorable blessed instruments of special purpose created for the master's glory instruments of special purpose created for the master's glory honorable blessed honorable blessed சப்பாவோட கண்கள்ல கிருப கிடைக்குது ஓகே ரீட் பண்ணுவோமா ஃபவுண்ட் பட் நோவா நான் சொல்றேன் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க பட் நோவா ஃபவுண்ட் ஃபேவர் in the eyes of the Lord that என்ன செய்ய சொல்றீங்களா settle but Noah found favor in the
சரி உட்கார தம்பி போடா புல்பேதி கட்ட உட்கார. எல்லா இடத்துக்கும் வருமா? எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு வருமா? சரி எல்லா இடத்துக்கும் வருமா? கூப்பிட்டு வருமா? எல்லா இடத்துக்கும் வருமா? எல்லா இடத்துக்கும் வருமா? இல்ல இல்ல கிரேப்ஸ் இருக்கு பிரதர். அடுத்து Grapes கிரேப்ஸ் ஒண்ணு இருக்கு. பார்டர் லைன் போட்டுருக்கேன். ஓகே கம். வேணும் இல்ல கம்மி இங்க வந்து அவங்க கஸ்டமர் பாக்குறாங்க. இதுக்கு தெரியுமா? ஆமாதா நெக்ஸ்ட் நீ தான் பாட போற சரியா? யாரு தண்ணி வண்டி வந்து போலீஸ் பார்த்தேன். என்னப்பா இது ரெக்கமெண்ட் பார்க்கல. இல்லை வந்துட்டு போனேன் இங்கே கால தரமும் பார்த்தேன். வண்டி போணுச்சு. ஓகே 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 ஓகே. சீக்கிரம் வாங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அப்படி எல்லாம் சூப்பர் சீனியர் சூப்பர் சீனியர் சீனியர் யார் வரீங்க? சீனியர் யார் வரீங்க? பாய்ஸ் anyone come on to say பிரதர் ஒவ்வொரு கிளாஸ் கூட சொல்லி தெரியும். Dignus யார் வரீங்க? anyone ஃபோட்டோ எடுத்துட்டு கேமரா ப்ளீஸ்.
அப்படியே இருங்க, நான் லாஸ்ட்டாக போட்டோ எடுப்பேன்.